வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டேட்டா பேஸை பற்றி பார்க்க போகிறோம். டேட்டா பேஸ்ண்டா என்ன? டேட்டா பேஸ்ண்டா டேட்டா பேஸ் வந்துட்டு ஒரு டேட்டாட கலெக்ஷன். டேட்டாயின் கலெக்ஷன் தான் டேட்டா பேஸ். அப்போ ஒரு ஐடி பேப்பர்லாம் மீகி அந்த ஐடி பேப்பர்லாம் ஒரு ஃபைல் பண்ணி வச்சா அது ஒரு டேட்டா பேஸ். அப்போ அந்த ஐடி பேப்பர் கலெக்ஷன் வந்து ஒரு டேட்டா பேஸ். அதே மாதிரி நிறைய சொல்லலாம். என்ன, இப்போ ஒரு டைரியில் நம்ம நிறைய ஃபோன் கான்டாக்டை வந்துட்டு டைரியில் எழுதினா அது அந்த டைரி வந்துட்டு ஒரு டேட்டா பேஸ். அடுத்தது நிறைய சொல்லலாம். என்ன, ஒரு ஃபிசிக்ஸ் பேப்பர் எடுப்போம். ஃபிசிக்ஸ் பேப்பர் பாஸ் பேப்பர் மட்டும் எடுத்து ஒரு ஃபைல் பண்ணிக்கோம். ஃபிசிக்ஸ் ஃபைல், அது கெமிஸ்ட்ரி ஃபைல், இதெல்லாம் என்ன ஒரு இந்த ஃபிசிக்ஸ்னால் அந்த ஃபிசிக்ஸ்ன்ற ஒரு டேட்டா பேஸ், அதாவது ஒரு ஸ்டோர் பண்ணுற ஒன்று தான் இந்த டேட்டா பேஸ், தரவுத்தளம்னு சொல்கிறேன். இப்போ இந்த டேட்டா பேஸ் வந்துட்டு ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று மேனுவல் டேட்டா பேஸ், இன்னொன்று எலக்ட்ரானிக் டேட்டா பேஸ். இப்போ மேனுவல் டேட்டா பேஸ்னு என்ன, கைமுறைமை தரவுத்தளம். அடுத்தது என்ன, எலக்ட்ரானிக் டேட்டா பேஸ். எலக்ட்ரானிக்னா இலத்திரனியல் தரவுத்தளம்னு சொல்கிறேன். இப்போ இந்த கைமுறைமை தரவுத்தளம்டா ஒரு ஒன்று ஸ்டோர் பண்ணி வைப்போம். இப்போ ஒன்றில் ஸ்டோர் பண்ணி வச்சா அது வந்துட்டு இப்போ அது ஒரு ஸ்டோர் ரூம் தேவைப்படும். அதாவது இப்போ ஒரு ஃபிசிக்கல் ஒரு ஸ்பேஸ் ஒன்று தேவைப்படும். இப்போ மேனுவல் டேட்டா பேஸை வந்துட்டு ஒரு ஸ்டோர் பண்ணுறேன்டா அங்கே ஒரு ஃபிசிக்கல் ஸ்பேஸ் ஒன்று தேவைப்படும். ஆனால் எலக்ட்ரானிக்கல் டேட்டா பேஸ் வந்துட்டு ஒரு பிசியோ ஒரு பிசியில் ஒரு சிடி, பென் ட்ரைவ், ஹார்ட் ட்ரைவ்லாம் நம்ம அதை வந்துட்டு சேவ் பண்ணி கொள்ளலாம். இப்போ அந்த டேட்டா பேஸை வந்துட்டு ரெண்டு வகையாக பிரிக்கலாம். என்னென்று பிரிக்கலாம்டா, டேட்டா பேஸ் வந்துட்டு ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று மேனுவல் டேட்டா பேஸ், இன்னொரு எலக்ட்ரானிக் டேட்டா. அந்த மேனுவல்டா என்ன, எலக்ட்ரானிக்கான அந்த மேனுவலுக்கும் எலக்ட்ரானிக்கான டிஃப்ரெண்ட் என்ன வித்தியாசம். மேனுவல் டேட்டா பேஸுக்கு வந்துட்டு என்ன, இப்போ ஒரு ஃபிசிக்கல் ஸ்பேஸ், பௌதிக இடம் தேவை. ஆனால் எலக்ட்ரானிக் டேட்டா பேஸுக்கு வந்துட்டு என்ன, ஒரு டேட்டா வந்துட்டு ஒரு சிறிய மெமரி சிப்லேயே அதை வந்துட்டு வைக்கலாம். அடுத்தது மேனுவல் டேட்டா பேஸுக்கு என்ன, இந்த ஸ்டோர் பண்ணுற நேரம் வந்துட்டு அதிகமாக தேவைப்படும். அடுத்து ஸ்டோர் பண்ணுறதும் வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ஒரு ரூம் தேவை. இப்போ ரூமில் இது அடுத்தது என்ன, இப்போ அது உதாரணத்தை சொல்ல போனால் ஒரு டைரியை ஃபோன் நம்பர் இந்த இருக்கும். இப்போ ஒரு டைரியை ஃபோன் நம்பரில் எழுதுகிறோம். அதை வந்துட்டு அந்த டைரியாம் ஒரு டேட்டா பேஸ். இப்போ அது வந்துட்டு அதுக்கு எழுதுறதுக்கு இப்போ அது எடுத்துட்டோம்டா அந்த டேட்டா பேஸை வந்துட்டு நம்ம திருப்பி அந்த டேட்டா எழுதின டேட்டாவை திருப்பி எடுக்கிறதுக்கு ஒரு காலம் தேவைப்படும். ஆனால் எலக்ட்ரானிக் டேட்டா பேஸில் எப்படி திருப்பி அதை எடுக்கிறதுக்கு காலம் தேவைப்படும். ஒரு யூனிக்கான ஒரு ஐடியோ என்னையோ ஒரு யூனிக்கான ஐடி இருந்துச்சுன்னா அந்த ஐடியா கொடுத்தால அந்த டீட்டெயில்ஸை குயிக்காக எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதெல்லாம் அதை என்னன்னு சொல்கிறேன், அது கொஞ்சம் இலவாக இருக்கும். எலக்ட்ரானிக் டேட்டா பேஸில் இலவாக எடுக்கக்கூடிய மாதிரி. அடுத்தது மேனுவல் டேட்டா பேஸில் வந்துட்டு என்னென்னா பாதுகாப்பு குறை. ஏண்டா அந்த டைரியில் நான் ஒரு டேட்டா பேஸ்ன்னு சொல்லி ஒரு டைரியில் நான் நிறைய பேரை கான்டாக்ட் எழுதி வச்சுருக்கேன். இப்போ அதை திருடலாம். அடுத்தது ஒரு அனர்த்தங்கள் வந்தால் அது அழிவடையலாம். ஆனால் எலக்ட்ரானிக் டேட்டா பேஸ் அப்படி இல்லை. இப்போ அந்த அப்படி அழிவடையும் சந்தர்ப்பங்களில் அதை நீங்கள் பேக்கப் பண்ணி எடுக்கலாம். இப்போ ஒரு ஸ்கூல் எடுத்தால் அந்த ஸ்கூலில் தெரியும் முகில் கணினி, க்ளவுட் கம்ப்யூட்டிங், அப்படி சில நுட்பங்கள்லாம் இருக்கு. அதன் மூலம் அதை பேக்கப் பண்ணி எடுக்கலாம். அடுத்தது வந்துட்டு என்ன, இப்போ அடுத்தது வந்துட்டு இப்போ அதெல்லாம் ஒரு மேனுவல் டேட்டா பேஸில் வந்து அது ஒரு பேப்பரில் வந்துட்டு என்ன செய்யணும்னா அது ஒரு இதாக இருக்கும். ஒரு பேப்பரில் வந்துட்டு அது இணைஞ்சிருக்கும். பேப்பர் வடிவெலாம் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கும். அது பேப்பர் எடுத்தோம்னா அந்த பேப்பருக்கு ஒரு ஃபைல் பண்ணிப்போம், அது ஃபைல் பண்ணப்பட்டிருக்கும். ஆனால் ஒரு எலக்ட்ரானிக் டேட்டா பேஸ் அப்படி இருக்க மாதிரி இலவாக எடுக்கக்கூடிய மாதிரி அந்த டேட்டா பேஸ் வந்துட்டு இருக்கும். அடுத்தது இப்போ ஒரு எலக்ட்ரானிக்கல் டேட்டா பேஸில் வந்துட்டு
என்னென்னா இந்த இப்போ அப்டேட் பண்ணுறது லேசி. அடுத்து ஒரு விஷயங்கள் என்ன பரிமாற்றம் அடையலாம். அப்போ அப்டேட்டாக அங்கே அப்டேட் பண்ணலாம் எலக்ட்ரானிக். ஆனால் மெனுவல் அப்படி அப்டேட் பண்ணுறது சரியான கஷ்டம், சிரமம் மாதிரி. அடுத்தது டிலீட் பண்ணுறது ஈஸி. அடுத்து டேட்டா திருப்பி இன்சர்ட் பண்ணுறது. இப்போ திருப்பி ஒரு டேட்டாவை மெனுவலில் திருப்பி எழுதப்படும். ஆனால் அந்த இதில் வந்துட்டு டேட்டா திருப்பி இன்சர்ட் பண்ணுறதை நம்ம குறைக்கலாம். அடுத்து என்ன மனிதம் கஷ்டப்படும். மனித வலு வந்துட்டு அங்கே என்ன அதிகமாகிருக்கும். ஆனால் இங்கே மனித வலு வந்துட்டு குறையடிக்கும். என்ன எலக்ட்ரானிக் டேட்டா பேஸில் மனித வலு வந்துட்டு குறையடிக்கும். அடுத்தது அது இந்த டேட்டா பேஸ் அப்படின்டா அதுதான் உரிய முறையில் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட தரவுகளின் சேர்க்கை அந்த தரவுத்தளம் டேட்டா பேஸ்ன்னு சொல்கிறேன். இப்போ அந்த டேட்டா பேஸ் என்ன? டேட்டா பேஸ்னா அது 2 வகைப்படும். என்ன மெனுவல் டேட்டா பேஸ், எலக்ட்ரானிக் டேட்டா பேஸ். அது அந்த மெனுவல் டேட்டா பேஸுக்கும் இந்த எலக்ட்ரானிக் பேஸுக்குமான அந்த வகை என்ன வித்தியாசம் என்னென்னு பார்த்தோம். அடுத்தது வந்துட்டு இப்போ அந்த டேட்டா பேஸ்னா என்ன? அது ஒரு டேட்டா பேஸ் வந்துட்டு ஒரு சிஸ்டம் மேனேஜ் பண்ணுது. இப்போ ஒரு டேட்டா பேஸ் வந்துட்டு ஒரு டேட்டா பேஸ் சொல்லிட்டு ஒரு டேட்டா இருக்கும். அந்த டேட்டா வந்துட்டு அடுத்தது வந்துட்டு ஒரு டேட்டா கலெக்ஷன் இருக்கும். அந்த டேட்டா கலெக்ஷனை வந்துட்டு ஒரு டேட்டா பேஸில் சேவ் ஆகும். டேட்டா பேஸ் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும். அந்த ஸ்டோர் பண்ணுறத என்ன ஒரு சிஸ்டம். அந்த டேட்டா பேஸை வந்து ஒரு சிஸ்டத்தில் இதையும் அந்த சிஸ்டத்தை சொல்ல டிபிஎம்எஸ். அதாவது டிபிஎம்எஸ் வந்துட்டு ஒரு டேட்டாவோட கலெக்ஷனை கொண்டு டேட்டா பேஸ்னால அந்த டேட்டா பேஸை மேனேஜ் பண்ணுறது தான் டிபிஎம்எஸ்ன்னு சொல்லுவோம். டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவோம். அதை வந்துட்டு ஒரு அப்ளிகேஷனில் நம்ம பார்க்கலாம். ஒரு எப்பில் பார்க்கலாம். அந்த அப்ளிகேஷன்லேருந்து அந்த டிபிஎம்எஸ் எப்பில் பார்க்கலாம். அந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துலேருந்து ஒரு டேட்டா பேஸை நம்ம எது ஒரு டேட்டா பேஸ் இருக்கு. ஒரு டேட்டா பேஸ்லேருந்து என்ன ஒரு டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துலேருந்து டேட்டா பேஸ்லேருந்து ஒரு தகவலை எடுக்கணும்டா அதுக்கு ஒரு லேங்குவேஜ் பாவிக்கணும். அந்த லேங்குவேஜ் தான் SQL என்ற லேங்குவேஜ் பாவிச்சு இதெல்லாம் இதை அடுத்தடுத்த வீடியோவில் நான் அதில் அடுத்தடுத்த ஃபீச்சர்ஸ்லாம் போடுவோம். இத்துடன் கிளாஸை முடிச்சு கொள்கிறேன்.